Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ்கான மிக முக்கியமான क्वेश्चंस பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸ்ல थैंक यू இல்லனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். நபார்டு வங்கி அமைய பெற்றது எந்த குழுவின் பரிந்துரையின் தலைமையில்? சிவராமன் குழு. எந்தவித செயல்பாடுகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் அடையாளமாக கருதப்படுவதில்லை? விடை இவற்றில் எதுவுமில்லை. கூட்டுறவு வங்கிகள் கடன் பெறுவது எதன் அடிப்படையில்? வங்கி வீதம். டேஷ் பரிந்துரைகளின்படி மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி அமைப்பின்படி ஐந்தொகை குறிப்பினை தொடக்க வேளாண்மை கடன் சங்கம் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தயாரிக்கின்றன. நபார்டு. சீர்திருத்த தொகுப்பு பெரும்பாலும் டேஷ் அணுகுமுறை பிரச்சனைகள் குறித்து முதலில் முதன்மையானது மற்றும் முன்னோக்கி நகருதலுக்கு பின்பற்றப்படுகிறது. கீழிருந்து மேல். டேஷ் எந்த விகிதத்தின் அடிப்படையில் வங்கிகள் தங்களுடைய குறுகிய கால உபரியாக உள்ள நீர்ம ஆதாரத்தை பாரத ரிசர்வ் வங்கியிடம் வழங்குகின்றன? ரிசர்வ் ரெப்போ விகிதம். சுய உதவி குழு வங்கி கணக்கு டேஷ் நபர்களால் துவக்கம் செய்யப்படுகிறது? 3. நபார்டு வங்கி டேஷ் மறுநிதியாக அனைத்து வங்கிகளுக்கும் அந்த வங்கி JLG குழுக்களின் முதலீட்டிற்காக கடன் வழங்க அளிக்கிறது? 100%. எந்த கடன் கொள்கை இடர் மேலாண்மைக்கு ஒரு கருவியாகும்? பன்முகத்தன்மை. SARFA ESI ஆக்ட் சர்ஃபேசி ஆக்டுக்கு தொடர்பில்லாதது. அமலாக்கமற்றது. ஒரு நல்ல NPA மேலாண்மை என்பது இதனை விளைவிக்காது. சந்தை அபாயத்தை அதிகரிக்கும். சரியானது எது? கேட்பு பணவிடை என்பது மாற்றக்கூடிய ஆவணம் அல்லது கருவி. பாதுகாப்பான வைப்பு அறை தொடர்பில் வாடிக்கையாளருக்கும் வங்கிக்கும் இடையேயான உறவு என்பது குத்தகை அளிப்பவர் குத்தகை பெறுபவர். வங்கி பல்வேறு நிதி தயாரிப்புகளை விற்பது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. குறுக்கு விற்பனை. சரி அல்லது தவறானதை குறிப்பிடுக. அனைத்தும் சரி. மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழ் வராதது. கடன் கடிதம். தற்பொழுது உள்ள CRR மற்றும் SLR சதவீதம் என்ன? CRR 4.5% மற்றும் SLR 18%. கிளையின் முக்கிய ஆவணங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்கியது. கடை மற்றும் நிறுவன சட்ட உரிமம். கீழ்கண்ட எவ்வகைகளில் மாநில கூட்டுறவு வங்கி நிதியினை திரட்டுகிறது? A, E மற்றும் E. யார் ஒழுங்குபடுத்துபவர் அல்ல? இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி. சரி ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க் யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.